திமுகவின் அமைப்பு செயலாளர் திரு ஆர்.எஸ். பாரதி நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு ஆர்.எஸ். பாரதி. முதலமைச்சராக இருந்து மறைந்த ஜெயலலிதா அவர்களின் இழப்பு என்பது தமிழக மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக பார்க்கப்படுகிறது. அதிமுக தொண்டர்களுக்கும் அது ஒரு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாக பார்க்கப்படுகிறது. அவரை பற்றி உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொள்ளுங்க திரு ஆர்.எஸ். பாரதி. நம்மையாரை பொறுத்தவரையிலும் மிகுந்த துணிச்சலோடு இறையம் எதிர்கொள்கின்ற அந்த மன வலிமை பெற்றவர். அப்படிப்பட்ட அந்த அம்மையார் அவர்கள் இவ்வளவு சீக்கிரம் நம்மை விட்டு பிரிவார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. மிக சிறப்பாக அந்த அம்மையார் பதவியேற்ற நேரத்தில் 5 ஆண்டு காலம் முழுமையாக இருந்து மக்களுக்கு பணியாற்றுவார் என்றுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் எல்லாம் நினைத்தோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக இவ்வளவு விரைவில் அவர் மறைவார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அந்த அம்மையார் அவர்கள் தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடித்திருக்கிறார்கள். ஒரு பெண்ணாக இருந்து அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு உயர்ந்து கடைசி வரை பணியாற்றிய அம்மையார் அவர்களுடைய 1000 கருத்து வேறுபாடுகள் எங்களுக்கு இருந்தாலும் அந்த அம்மையாருடைய ஆற்றலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கலைஞர் அவர்களும் எங்கள் தலைவர் தளபதி அவர்களும் எடுத்து காட்டியது போல அந்த அம்மையார் ஆற்றியிருக்கிற பணிகள் தொடர வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். அம்மையாரை உயர்ந்து வாழுகின்ற அந்த கட்சியினுடைய அடிப்பட்ட தொண்டர்கள் என்னதான் ஆறுதல் சொன்னாலும் அவர்களால் ஏற்றுக்கொள்ள இயலாது. இருந்தாலும் அந்த அம்மையாருடைய நினைவாற்றலை கட்சி தொண்டர்கள் உணர்ந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டு கடைபிடித்து பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய ஆழ்ந்த இடங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த கட்சியில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன்.